பிள்ளைகளே, வேதத்தை நேசிக்கிற அறிஞான சகோதர சகோதரிகளோடு கூட தேவனாய கர்த்தர் தந்தனுள்ள தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் விவரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷரால் கூட சில காரியங்கள் அவர்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். மனுஷரால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். சில காரியங்களை நான் செய்திருவேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க, வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவருடைய இயலாமையினால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளாக உருவாகும். பாருங்க, மனுஷரால் கூட சில காரியங்கள் செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் தேவ தூதன் மரியாள் இடத்துல சொல்லும் பொழுது, உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் இருக்கிறா, கர்ப்பவதியா இருக்கிறா, அவளை எல்லாரும் மலடின்னு சொல்லக்கூடிய அவள் ஸ்தோத்திரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு 6 மாதம் ஒரு ஸ்தோத்திரம் குழந்தை பெற்ற ஒரு கர்ப்பவதியா இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை மரியாள் இடத்துல தேவதூதன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.